ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்கா வாங்க. வெல்கம் டு முத்துராஜா வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுப்பிரமணியம் திருக்கோயில், அதாவது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு வந்து நம்ம சுப்பிரமணியம் கோயில். அது வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன்னா, இந்த திருப்பரங்குன்றத்து மேலே வந்து முருகன் கோயில் இருக்குது. அதாவது நம்ம பழனி மாதிரி, திருத்தணி மாதிரி வந்து மலை மேலே தான் முருகன் கோயில் இருக்குதுன்னு நினச்சேங்க. மலை அடிவாரத்தில் தாங்க இந்த முருகன் கோயில். அந்த முருகன் அருளால் எனக்கு இப்போ தாங்க அந்த சன்னதி போகிறதுக்கு, அதை பார்க்குறதுக்கான ஒரு தரிசனம் கிடச்சிருந்துருக்கு. நான் போய் பார்த்தேன். ஆனால் அங்கே என்ன எப்படின்னா, தனியாக ஒரு சிலை மாதிரி எதுவும் இல்லை. ஒரு முருகன் வந்து ஒரு பாறையில் வந்து அப்படியே தத்ரூபம் அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அந்த முருகன் தரிசனம் பார்க்க வந்தாங்க. நம்ம அந்த குன்று மேலே உள்ள கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோங்க. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் இருந்தாங்க, செக்யூர்டு கார்டாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட வந்து ஒரு ஆதார் ப்ரூஃப், ஒரு ஐடி கார்டு ப்ரூஃப் வந்து பார்த்துட்டு என்ட்ரி பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்து போங்க. ஸோ நான் மேலே வந்து மங்கீஸ் நிறையா இருக்கும், நீங்கள் வந்து கையில் ஸ்டிக்கோ ஏதோ வச்சுக்குங்க, சாப்பிட்ற பொருள் எதுவும் கொண்டு போக வேணாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாங்க. சரி, நாங்களும் வந்து கிளம்புனோங்க. நாங்கள் ஏறிக்கிட்டே இருந்தோங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எங்களால் மேலே போகவே முடியலை. ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு 300-350 படி ஏறினோன்னே எங்களால் முடியலை. இருந்தாலும் வந்து எங்கள் பசங்க 2 பேர் வந்து நல்லா முன்னாடி ஏறி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து என்னால் ஏற முடியலை. ஸோ நான் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் ஏறி போனோம். ஸோ கடைசி நாங்கள் மேலே போய் பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியோட ஒரு திருவுருவம் வந்து அங்கே இருக்கிறத பார்த்தோம் நாங்கள். இது கண்கொள்ளா காட்சி. நான் ஆல்ரெடி மதுரையிலே கிட்டத்தட்ட 3 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மலை மேலே இந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி இருக்காங்கன்னு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் மேலே ஏறி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா மலையிலே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. சிவலிங்கம் இருக்கும், பக்கத்தில் 2-3 சாமி சிலைகள் இருக்கும். அது எப்படி தத்ரூபமாக அந்த தெப்ப குளத்துக்கிட்டே வடிவமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பூரிப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்மளும் திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். திருப்பரங்குன்றம் வந்து மேலே மலை குன்றில் ஏறிட்டோம். அங்கே இருந்த சாமிகளுக்கு வந்து நெய் படையல் அந்த மாதிரி வச்சோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேங்காய் பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அது என்ன அங்கே நிறையா குரங்குகள் இருந்தனால அந்த குரங்குகளுக்கு கொடுத்துட்டோம். எனக்கு நிச்சயமாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நம்ம நார்மலாக ஒரு மலை இருக்கும், மலை குன்றில் ஏறுவோம் அப்படின்னு தான் நினச்சி வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட வேறு ஒரு விஷயம் வந்து நம்மளை அறியாமல் இருக்கும்போது அது நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா நீங்களும் ஒரு முறை திருப்பரங்குன்றம் போங்க. அந்த குன்று மேலே ஏற மறக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.